ஏன் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லைங்க. அதனால் எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியல. உண்மையாலுமே ஏஐ ஃப்யூச்சரில் நான் ஏஐ எல்லாம் பாடகர்கள்லாம் இருக்கிறாங்களே, அப்புறம் இல்லைன்னா நம்ம யோசிக்கலாம். எல்லாம் இருக்கும்போது இவ்வளோ பத்திரிக்கா இருக்கிறீங்க, ஏஐ எழுதுதுன்னா நீங்கள் என்ன ஏன் சொல்லுங்க? என்ன நான் இந்த கேள்வி கேட்குறேன், என்ன சொல்லுவீங்க? இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இதை தாண்டி ஏன் போய் ஏஐ போய் படிப்போமா? ஆ அப்படியா? அது டீச்சர் இல்லாத நாடாக இருக்கும். அங்கே தேவை டீச்சர்ஸ் இல்லாதலன்னா இருக்கும்போது என்னத்துக்கு அது நடக்கும். ஆனால் அதான் சொல்லியிருக்கேன். இல்லை என்ன பிடிச்சிருக்குன்னு ஒருத்தருக்கும் உயிரோடு இருக்கிற சிங்கர்ஸ் தான் எனக்கு பிடிச்சவங்க. இவ்வளோ சிங்கர்ஸு இன்னும் லைஃபு கிடைக்காம பிரேக் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. டிவியை திறந்தால் எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள விட்டு எதுக்கு போய் இறந்து போனவங்க போயிட்டு வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க? இருக்கிறவங்கள கொண்டாடுங்க. அவங்களாம் கொண்டாடப்பட்டு நல்ல ஒரு தலைமுறையை பார்த்துட்டு நல்லா புகழ்பெற்று தான் அவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுங்களேன் வாய்ப்பு. அவரே சந்தோஷப்படுவார்ல. என் இலக்கு இப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இந்தியாவில் இந்த கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கான்செப்ட்ன்ற ஒரு விஷயம், இந்த கோவிட் முடிஞ்ச டைம் ரொம்ப எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருந்த வெளில வந்து பட்டு பண்ணும்போது தான் தெரிஞ்சது, திடீர்னு பெரிய ஒரு பூம் ஆயிடுச்சு. சினிமாவை விட இன்றைக்கி கான்செர்ட்டுக்கு தான் மிகப்பெரிய மக்களுடைய வரவேற்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பத்திரிகை எழுதியிருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க. கோல்டு பிளேலாம் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டில். கிட்டத்தட்ட 200 கோடி கலெக்ஷன் 4 நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எது ஒரு ஆங்கில நிகழ்ச்சிக்கு. ஸோ இப்போ வந்து மக்கள் வந்து லைவ் மியூசிக்கு மிகப்பெரிய ஆதங்கம் பூம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெரிய நிலைமைக்கு இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு அடுத்த 5 வருஷத்தில் சேலமில் ஒரு 3 ஆடிட்டோரியம் கூட கட்டலாம். யாருக்கு தெரியும்? ஸோ இதற்கு நான் ஒரு அடித்தளமாக இருந்திருக்கன்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ இப்போ எனக்கு தமிழ் இசையை உலக அளவில் உயர்த்துறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பாட்டு இப்போ வந்து கொரியாவில் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இப்போ கேட்ட அந்த ஃப்ளூட் பிட்டு